வணக்கம், நான் ஈரோடு கேன்சர்லேருந்து கஜப்ரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கீமோதெரப்பினா என்னென்ன பார்க்க போகிறோம். கீமோதெரப்பி அப்படிங்கிறது ஒரு மருந்து மூலியமாக குளுக்கோஸில் மருந்து மூலியமாக போடுறது தான். அது சில கேன்சருக்கு எந்தெந்த கேன்சருக்கு என்னென்ன மாதிரி போடணும் அப்படிங்கிற சில மருந்துகள் இருக்குது. அதை வச்சு தான் நாங்கள் போடுவோம். எந்த ஒரு கீமோதெரப்பி போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம கன்சென்ட் வாங்குவோம். அதுலேயும் உங்களுக்கு சில ட்ரக்குக்கு என்னென்ன மாதிரியான தொந்தரவுகள் வரும். ஏன்னா இப்போ காய்ச்சல் தலைவலின்னு போகிறீங்க, அதுக்கும் ஒரு மருந்து போட்டால் சில தொந்தரவு வருது இல்லையா, அந்த மாதிரி சில தொந்தரவுகள் இருக்கும். நிறைய பேர் கீமோதெரப்பினா பயந்துக்கிறாங்க. ஏன்னா முடி நிறைய கொட்டும், அந்த மாதிரிலாம் நிறைய பேஷண்ட்டு இது போடணும்னா உங்களுக்கு உயிருக்கே உத்தரவாதம்னு சொன்னாலுமே முடி கொட்டும்னு வேணாம்னு சொல்கிறாங்க. முடி கொட்டுறது டெம்பரவரி தான். கண்டிப்பாக அது திரும்ப வளர்ந்துடும். மருந்து முடிச்சு 2 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வளர்ந்துடும். ஸோ அதுக்காகலாம் பயந்துக்க வேணாம். புற்றுநோய் அப்படிங்கிறதும் காய்ச்சல் தலைவலி மாதிரி தான் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்காக பயந்துக்கிட்டு வராமையோ சிகிச்சை எடுக்காமையோ இருக்க வேண்டாம். அதுக்கு நம்ம மருந்து மூலியமாவோ இல்லை கதிர்வீச்சு மூலியமாவோ நிறைய விஷயம் இருக்குது. இல்லை சர்ஜரி பண்ணி கூட நம்ம அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ பயப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கவங்க எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேஷண்ட் கூட இருக்கவங்க சப்போர்ட் இல்லை, சின்னதாக ஒரு டியூப் போடணும்னா கூட ஒரு ரைஸ் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட முடியாதவங்களுக்கு அது மூக்கு வழியாக போடுவாங்க. அந்த டியூப் கூட பக்கத்தில் இருக்கவங்கலாம் தப்பாக நினைப்பாங்க, கூட இருக்கவங்கலாம் பேசுவாங்க, அப்படிங்கிறதுனாலே போட்டுக்க மாட்டாங்க. நிறைய பேர் அவங்கள விட அவங்க சுற்றி இருக்கவங்க நினச்சி பயந்து தான் எந்த ஒரு சிகிச்சையுமே பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ இருக்கிறது ஒரு லைஃப், உங்களோட வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்கணும். சுற்றி இருக்கவங்க பற்றி எதுவும் யோசிச்சு உங்கள் லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. வந்துருச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். பயந்துக்க வேண்டாம். நன்றி.